தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆதி அப்போஸ்தலர்களின் தீர்க்க தரிசனங்கள் என்ற அடிப்படையில் இரண்டாம் பாகத்திலே 3ஆம் நம்பராக 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 7 வரை உள்ள அந்த தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்கும்போது இன்றைக்கி அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க என்பதை தெளிவாக நம்ம அறிந்து கொள்ளலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு சொல்லி 1ஆம் நூற்றாண்டில் கொடிய காலங்கள் வரும், மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க என்பதை அன்றைக்கே 1ஆம் நூற்றாண்டிலேயே அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. அன்னைக்கு அது இருந்திருந்தால் அங்கே சொல்லியிருக்க மாட்டாங்க, இன்றைக்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பிற்காலத்திலே கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக, இனிமேல் வர்றது தெரிஞ்சுக்கிங்க, மனுஷர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அங்கே அடையாளம் சொல்கிறாங்க. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பமார் கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி அறியாதவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவப்பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று 5ஆம் வசனத்தோட அங்கே சொல்கிறாங்க. இந்த மாதிரி மனுஷர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்களான்னா கண்டிப்பாக இருக்கிறாங்க. ஜாதி வித்தியாசம், அரசியல் காரியம், இன்றைக்கு உள்ள போதனைகள், தெய்வபக்தியின் வேஷத்தை தரித்து பிஷப்புன்னு சொல்லி போர்வையில், ரெவரண்டுன்னு போர்வையில், போதகரண்டு போர்வையில், ஊழியக்காரன்று போர்வையில் அநேகர் பணம் சம்பாதிக்கிறதும் உலக ஆடம்பரங்களில் இருப்பதும் வசனங்களை சொல்லாமல் உலக பிரகாரமாக காரியங்களை அவங்களை வழிநடத்துவதும் சோபோக பிரியராக இருந்து தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து அந்த பலனை மறுதளிப்பார்கள் இருக்கு. இந்த வேஷம் சொல்கிறது இயேசுநாதர் மாதிரியே வேஷம் போடுறது, தாடி மீசை எல்லாம் வச்சு இயேசுவை போலையே அங்கேயே போட்டுக்கிட்டு இயேசு மாதிரியே நிற்கிறது, அதான் வேஷம்னு சொல்கிறது. ஆகவே இந்த வேஷ காரியங்களையும் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ பச்சிக்கிற ஓநாய்கள் இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட்டில் இந்த ஜனங்கள்லாம் வர்றாங்க. சுபாவம் அன்பில்லை, இணங்க மாட்டாங்க, நல்லோரை பகைப்பாங்க, நல்ல போதனைகள் நல்ல சத்தியம் சொன்னால் அவனை வெறுப்பாங்க, சத்தியத்தை சொல்கிறவனை சத்துருவாக நினைப்பாங்க. ஆகவே கடைசி நாட்களில் கொடிய காலங்களில் உள்ள சுபாவத்தை உடைய மனுஷர்கள் விரும்புவாங்கன்னு சொல்லி 1ஆம் நூற்றாண்டிலேயே சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கி நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். அவைகளெல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது. இச்சையடக்கம் இல்லாதவங்கள்னு சொல்லும்போது ஒரு 6 வயசு 7 வயசு பிள்ளைய பாலியல் பண்ணுறான், தொந்தரவு பண்ணுறான், கல்லூரியில் படிக்கிற பொம்பளை பிள்ளைகளை கெடுக்கிறான், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளை கெடுக்கிறான், போலீஸுக்காரங்களையே இப்போ பொம்பளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அவங்களே கெடுத்து நாசமாக்குறாங்க. எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும்ல. எத்தனையோ பேப்பரில், எத்தனையோ போஸ்கோ சட்டத்தில் எத்தனையோ பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா. இன்றைக்கி அது கண்கூடாக பார்க்குறோம். 80 வயசு கிழவியை ஒருத்தன் கெடுக்கிறான், 70 வயசு 80 வயசு 60 வயசு கிழவிகளை வந்து கெடுக்கிறான். எவ்வளவு மோசமான உலகம், எவ்வளோ மோசமான காரியங்கள். இவைகள்லாம் முற்காலத்தில் 1ஆம் நூற்றாண்டில் இல்லாதனால தான் கடைசி காலத்தில் இந்த மாதிரி இச்சையடக்கம் இல்லாதவங்க எழும்பி அநேகரை தொந்தரவு பண்ணுவாங்கன்னு சொன்னது அன்னைக்கு சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுது. இன்னொரு காரியம் என்னென்னா 7ஆம் வசனத்தில், எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களுடைய பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்கிறாங்கன்னு இருக்குது. இந்த பெண்களுடைய சுபாவம், எல்லா பெண்களும் அப்படி கிடையாது. பொதுவாக ஒரு 90% பெண்கள் எப்போதும் கற்றாலும் எப்போதும் உபதேசம் கேட்டாலும் அவங்க சத்தியத்தை உணராத தற்குறிகளை போல இருப்பாங்க. அந்த மாதிரி பெண்கள் தான் இவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, அவங்கள வசப்படுத்துவாங்க. அவங்க வீடுகளில் நுழைந்து அவங்கள வசப்படுத்துகிறாங்க. வீடுகளில் நுழைந்தன்னா டிவி மூலமாக, செல்ஃபோன் மூலமாக,
இன்டர்நெட் மூலமாக, ஃபோன் வாயிலாக, அலைபேசியில், இப்படி பல வகையில் அந்த வீட்டில் அவங்க நுழைந்து அவங்கள வசப்படுத்தி அவங்க பணத்தை ஆட்டை போடுறதுக்கோ, அவங்கள தவறான வழியில் வழி நடத்துறதுக்கோ, அந்த கவர்ச்சிகளான வார்த்தைகளை சொல்லி, இச்சகமான வார்த்தையை சொல்லி அவங்கள வஞ்சிப்பாங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவ பற்றிய உண்மையின்றி விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கேன்னு சொல்லி 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் அந்த பவுல் சொன்ன மாதிரி இன்றைக்கு உள்ள அநேக பெண்கள் தவறான வகையில் உள்ள உபதேசங்களுக்கு, சட்டத்திட்டங்களுக்கு அவங்க ஏமாந்து போய் வசப்படுத்தி அவங்களுக்கு அடிமையாக்கி அவங்கள இப்போ தெய்வமாக நினைக்கிற அளவில் ஒரு காலத்தில் ஏஞ்சல் டிவியை எல்லா பெண்களும் விரும்பினாங்க. அந்த சாமியார், அந்த தோற்றம், அந்த பக்தி வேஷமெல்லாம் அவங்களுக்கு புரியாமல் கடைசியில் இயேசுவை பார்த்தேன், அங்கே போனேன், இங்கே பார்த்தேன், ஓ போடு, அப்படி போடு, இப்படி போடுன்னு சொல்லி தன்னுடைய லீலைகளை அவங்க காட்டும் போது கொஞ்சம் பேர் புரிஞ்சாங்க. இன்னும் அநேகர் தற்கொலைகள் புரியாமல் தான் இருக்காங்க. அதனால் பெண்கள் பொதுவாக ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதிரி ஆளுகளை அடையாளம் நீங்கள் காண முடியாது. அதனால் நீங்கள் யாருக்கும் அடிமையாகாமல், யாரு பின்னாடியும் போகாமல், யாரையும் முழுசாக நம்பிடாமல் கவனமாக இருங்க. ஆதியில் உள்ள அந்த ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்பட்டா, கண்கள் திறக்கும், நன்மை தீன்மை ஆவீர்கள், நீங்கள் சாகவே சாவதில்லை, தேவர்களைப் போல ஆவீர்கள்னு சொல்லி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லி ஏமாத்தினா, அவன் அந்த அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணியா என் புருஷனை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லாமல் அவன் கிடக்கிறான்டான்னு சொல்லி இதுவே ஒரு முடிவு எடுத்து இப்போ பழத்தை பிடுங்கி தின்னுருச்சு பிசாசி பேச்சை கேட்டு. அதனால தான் மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் என்று 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அந்த வார்த்தை சொல்கிறான். அதனால் சகோதரிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படுவாங்க, சீக்கிரம் நம்பிடுவாங்க, சீக்கிரம் அவங்க வயப்படுவாங்க. அதனால் வெளிய சூதோட சர்ப்பத்தை போல வினா உள்ளவங்களாக இருந்து உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தலையாகிய அந்த புருஷனுக்கு நீங்கள் அடங்கியிருந்து கீழ்ப்படிஞ்சு போங்க. ஊழியக்காரர்கள் நல்ல சத்தியங்களை சொல்லக்கூடிய ஊழியர்களை தேர்வு செய்து அதில் அங்கமாகுங்க. எல்லாரையும் நம்பிடாதீங்க. கடைசி காலத்தில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாகன்னு சொல்லி 1ஆம் நூற்றாண்டில் சொன்ன அந்த இதை இன்றைக்கி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகையினால தெய்வ பக்தி வேஷம் தரித்த ஆளுகளை நம்பிடாதீங்க. மை வைக்கிறான், மை எதுக்குயா, தன்னைத்தானே வெறுத்து சிறு எடுத்து கொண்டு போ, என்னை பின்பற்றாதவே சீசனாக இருக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் மை வைக்கிறான். மையை கூட வெறுக்க முடியலையா? டை அடிக்கிறது, மை அடிக்கிறது, இவைகள்லாம் வேஷம் தானே. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு அன்னைக்கு உள்ள பரிசுத்தவான்கள் எழுதுனாங்களே, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற ஜனங்க, ஆடை பாதி ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. அவங்க டெக்கரேஷனை பார்த்து, அவங்களுடைய முக அலங்காரத்தை பார்த்து, அவங்க உடைகளை பார்த்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதனால் ஞானமுள்ள மனம் இதில் விளங்கட்டும், புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்கட்டும், பார்ப்பான். கடைசி காலத்தில் கொடிய காலங்களில் இந்த மாதிரி ஆளுங்கள்கிட்ட மாட்டாதபடி ஜாக்கிரதையாக இருப்போம், எச்சரிக்கையாக இருப்போம். ஆதி அப்போஸ்தலர்களை தலைவர்களாக அந்த தலைவர்களை பின்பற்றி இயேசுவாகியே அவர் தலைவராக இருக்கார். அவங்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் நிருபங்கள் ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் இருக்குது. அந்த நிருபங்களை படித்து யாருக்கும் அடிமையாகாமல் ஜாக்கிரதையாக இருப்போம். யாரையும் அதிகமாக நம்பிடாதீங்க. அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதாயிரும். யாரையும் கம்ப்ளீட்டாக வெறுத்துடாதீங்க. நல்ல விஷயத்தை கூட நீங்கள் வெறுக்க வேண்டியதாயிரும். சமமாக எல்லாரையும் பாவிங்க, நடுநிலையோடு யோசிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவையும் அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்களையும் பின்பற்றுங்க, நம்புங்க. இந்த கொடிய வஞ்சகத்திலிருந்து விலகி நம்மை பாதுகாப்பா கர்த்தர் கிருபை செய்வாராக. நன்றி, வணக்கம்.